நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்கள். பொதுவாக மனிதர்கள் ஆதி காலத்துலேருந்தே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை சேஃபாக வச்சுக்கணும், நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான். இதனால தான் இந்த சேஃபாக இருக்கிற அந்த கட்டத்துள்ளுக்கு இருக்கிறது தான் நாங்கள் கம்ஃபர்ட் ஜோன் உள்ளுக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் எப்போ இந்த சேஃபான நிலைமையை விட்டு வெளியே வரோம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் எங்களோட உடம்பு எங்களோட மனசெல்லாம் ஒரு பதட்டமான நிலைக்கு மாற்றப்படுது. எப்பயுமே என்ன நடக்குமோன்ற பயம் அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே ரெடி இல்லை. இதால தான் நிறைய பேர் இன்னொரு ரிஸ்க்கான ஒரு அடி எடுத்து வைக்க பயந்துட்டு தன்னோட வாழ்க்கையில் எப்பயுமே ஒரே மாற நிலைமையில் வாழ்ந்து கொண்டு தம்ம வாழ்க்கையை கடந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வாழ்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. பட் அங்கே எதுவுமே வளர போகிறதில்ல, மாற போகிறதில்ல. A comfort zone is a beautiful place, but nothing ever grows there. ஆனால் பொதுவாக நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற ஆசைப்படுற ஒரு விஷயம்தான், நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்குன்னு இருக்கிற இந்த லட்சியங்கள் கனவுகளை நாங்கள் எப்படியாவது அடைந்துடணும். இது மாதிரி ஆசைகள் எல்லாரோட மனசுலையுமே இருந்துகிட்டு இருக்குது. எப்பயுமே ஒரே மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை கொண்டு போக யாருமே விருப்பம் இல்லை. பட் எப்போ நாம் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வரத்துக்காக இன்னொரு வித்தியாசமான ஒரு அடி எடுத்து வைக்கணும். இது வரைக்கும் நாங்கள் செய்யாத ஒரு ஏதோ ஒரு வேலையை நாம் செய்யணும். எங்களோட இந்த கம்ஃபர்ட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே வரணும்டா, டக்குன்னு மனிதர்கள் இல்லை வேணாம் நம்ம இருக்கிற இதே லைஃப் போதும் இப்படியே இருந்துருவோமே அப்படின்ட்டு எங்களோட மனசை எங்களையே நாங்களே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் ஒரு நாளுமே நம்மளால் அந்த முதல் அடியை எடுத்து வைக்காமல் நம்ம நினைக்கிற அந்த மாற்றத்தை எதையுமே எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. நம்ம இந்த மாற்றங்களை லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் செய்யணுன்றத சில பேர் யோசிக்காமே காலத்தை அப்படியே கடந்துருவாங்க. இன்னும் சில பேர் நிறைய யோசிச்சுக்கிட்டே நம்ம இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் பண்ணினோம்னா நம்மளால் இந்த அடியை எடுத்து வைக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணால் எங்களோட இந்த லட்சியத்தை நோக்கி நாங்கள் போகலாம் அப்படின்ட்டு சிந்திச்சு கொண்டே வாழ்க்கையில் பல மாதங்கள் பல வருடங்களை கூட கடந்திருப்பாங்க. காரணம் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்குள்ள பயம், தயக்கம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த அடி எடுத்து வைத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம் இதை யாராலையும் எதாலையுமே உங்களுக்கு திருப்பி தர முடியாது. உங்களை சுற்றி வாழ்கிற எல்லாரும் வாழ்கிற மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பலைன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழணுட்டு ஆசைப்படுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கணும். இல்லை அவங்கள மாதிரி வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க எல்லாரும் சாதாரணமாக எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை எப்படி கடந்து போகுதோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் கடந்து போக போகுது. மாற்றம் வேணும்டா, அந்த மாற்றம் முதல்ல உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேணும். என்ன உங்கள் வாழ்க்கை தொடங்குறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ட்ட முடிவில் தான். லைஃப் பிகின்ஸ் எட் த எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம்.